ஸ்டாலின் கேட்ட அடுத்த நொடியே அண்ணாமலை கொடுத்த தரமான பதில். திமுக கூடாரம் அதிர்ந்தது. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் ஆதரித்து நேற்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தும் மோடியிடம் சொல்லி மதுரைக்கு மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் பாஜக சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் மகாராஷ்டிரா முதலமைச்சரின் வேலையா? அரசியல் அமைப்பின் மீது உறுதிமொழி ஏற்ற ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தில் வந்து இப்படி பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசின் புறக்கணிப்பை மீறி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் சாதனை திட்டங்கள் எத்தனை என்று அவருக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் கேட்டு தெரிந்து கொண்டு பேச வேண்டும். டபுள் என்ஜின் என்று நீங்கள் பீற்றும் டப்பா என்ஜின் மாநிலங்களையும் தாண்டி திராவிடியன் மாடல் என்று தமிழ்நாடுதான் டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சாதித்துள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மதுரை மெட்ரோ திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை கூட முறையாக தயாரித்து கொடுக்க இயலாத கையாலாகாத திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் மகாராஷ்டிரா மாநில முதல்வர் பட்னாவிஸ் கூறியதன் பொருள் என்னவென்றால், தமிழகத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையவிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிகள் விரிவான திட்ட அறிக்கை முறையாக தயாரிக்கப்பட்டு மதுரை மெட்ரோ திட்டத்திற்கான அனுமதி பெறப்படும் என்பதுதான். ஆட்சிக்கு வந்தவுடன் வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பு என்ற பெயரில் குடும்பத்துடன் பலமுறை இன்ப சுற்றுலா சென்றீர்களே, என்ன முதலீடு வந்தது? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது? மத்திய அரசின் திட்டங்களால் பெரும் வளர்ச்சிக்கு உங்கள் ஸ்டிக்கரை ஒட்ட கூச்சமாக இல்லையா? உங்கள் ஆட்சியில் குப்பை அள்ளுவதில் கூட ஊழல் செய்து சென்னை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட மாநகரங்களை குப்பை கூடங்களாக மாற்றி குப்பை மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, மதுரையில் அமைப்போம் என்று உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறிய வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.